அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் அயோக்கிய தலைவர்களா இல்லையா? நான் கேட்குறேன். ஜவாஹிருல்லாவுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தால் இந்த எஸ்டிபின்னு சொல்கிற இந்த பயங்கரவாத அமைப்பில் இருக்கிற நெல்லை முபாரக்குக்கோ இல்லை இந்த மானங்கட்ட ஆளூர் ஷா நவாஸுக்கோ இல்லை அயோக்கிய பேருக்கு இந்த யாரெல்லாம் முஸ்லீம் லீக்குன்னு நவாஸ் கனி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்படி ஒரு ஆள் பேசுனா நீ என்ன செய்யணும்? அதை விட கொடுமை என்ன? அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர், அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு எங்கள் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்ரீராமருடைய ஆட்சியாக இருக்கிறது. ஸ்ரீராமருடைய சமூக நீதி, ஸ்ரீராமருடைய சமத்துவம், ஸ்ரீராமருடைய அற்புதமான அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அண்ணாவிற்கு முன்னோடியாக, பெரியாருக்கு முன்னோடியாக எங்களுடைய ஸ்ரீராமர் இருக்கிறார்னா, நான் கேட்குறேன், இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கலை, இதை அமைதியாக இருக்கிறாங்கன்னா இப்படித்தான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது அமைதியாக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் அயோக்கிய தலைவர்களா இல்லையா? நான் கேட்குறேன். ஜவாஹிருல்லாவுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தால் இந்த எஸ்டிபின்னு சொல்கிற இந்த பயங்கரவாத அமைப்பில் இருக்கிற நெல்லை முபாரக்குக்கோ இல்லை இந்த மானங்கட்ட ஆளூர் ஷா நவாஸுக்கோ இல்லை அயோக்கிய பேருக்கு இந்த யாரெல்லாம் முஸ்லீம் லீக்குன்னு நவாஸ் கனி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்படி ஒரு ஆள் பேசுனா நீ என்ன செய்யணும்? ஏன்பா, உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீராமருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் பேசினா பார்த்தீர்களா? உத்தரப்பிரதேசத்தில் ராமருடைய ஆட்சியை கொண்டு வருவான்றாங்க. இது சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது வாய்கிலேயே இங்கே உள்ள எல்லாரும் பேசுனீங்க. குறிப்பாக இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் பேசுனீங்க. இஸ்லாமியர்களே, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாஜக இங்கே வந்துட்டா இங்கேயும் ராமருடைய ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்பா, நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியே ராமருடைய ஆட்சி தான். ராமர் ஆட்சியில் தான் சமூக நீதி இருக்கு, சமத்துவம் இருக்கு அப்படின்னு அமைச்சர் ரகுபதி பேசுறாருன்னா இப்போ இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றீங்க? நீங்க இல்லை இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க என்ன பண்றீங்க? வேலூர் இப்ராஹிம் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆதரித்து பேசினா உங்களுக்கு வலிக்குது, உண்மையை பேசினா உங்களுக்கு எரியுது சில தலைவர்களுக்கு. ஆனா இங்க ரகுபதி பேசும்போது மேலையும் கீழையும் பொத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அசிங்கமா இல்லை? அப்ப இவர்கள்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் இல்ல, இஸ்லாமியர்களை தப்பா வழிகாட்டுறாங்க.